இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சன்னா கிரேவி எப்படி பண்றது அப்படின்றது தான் ஷேர் பண்ண போறேன். நான் எப்பவும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லை எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னா இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அது எப்படின்னு சொல்றேன். ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே அளவு வந்து மிளகு எடுத்துக்கணும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சி ஜார்ல கொட்டிக்கோங்க. கூடவே வந்து இஞ்சி பூண்டு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு எடுத்து அதையும் வந்து சேர்த்துருங்க. அடுத்து தக்காளி, அரிஞ்சு வச்ச தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை காமி இதோ பாருங்க, வெங்காயம் சேர்த்துணும். தக்காளி எத்தனை? அதான் இது எல்லாமே வந்து அவங்கவுங்க சமைக்கிறது குவான்டிட்டி அவங்களுக்கு தானே தெரியும். அதை பொறுத்து அப்படியே சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப மெஷர்மெண்ட்டோட சொல்றதெல்லாம் செட் ஆகாது, தெரியாது எனக்கு சொல்லப்போனா. நான் வந்து இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து. நான் இப்ப சேர்த்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ சன்னான்னு வச்சுக்கோங்களேன். 1/4 கிலோ இருக்குன்னு அதுக்கு வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அவ்வளவுதான் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமா வந்து வெங்காயம், வெங்காயம் பாருங்க, பேருன்னா தேங்காய், இது சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம ஊற வச்ச சன்னா இருக்குல்ல, அதை வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமா எடுத்து சேர்த்து இது எல்லாத்தையும் இப்போ வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்க போறோம். இப்போ வந்து குக்கர்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊத்தி டைரக்டா ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்க வேணாம், அப்படியே இதை கொட்டி வதக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே வந்து அந்த சன்னாவையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அது தனி மிளகாத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா, ஏதாவது சிக்கன் மசாலா, அந்த மாதிரி ஏதாவது மசாலா பவுடர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், இல்லை தேவையில்லை. மற்றபடி ஸ்பைஸ், இந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த மாதிரிலாம் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி நெஞ்சு கடிக்கிற மாதிரி இருக்கும், அதுவே ஒரு மாதிரி இருக்கும். அதனால வந்து இது மட்டுமே போதும். இப்போ தேவையான அளவு வந்து உப்பு போட்டுட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 4 விசில் விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும், சூப்பராக வெந்து வந்துடும். ரொம்ப சிம்பிளாக செய்யணும் அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டான ஐடியா. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு செய்யறதுக்கு. இது குக் ஆனதுக்கப்புறம் விசில்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி, புதினா என்ன சேர்க்கணுமோ சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபைனலாக கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். லேசியாக இருக்கும்போது ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணணுன்னா நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.